மேம், இப்போ புதுச்சேரியில வந்து தடை செய்யப்பட்ட அந்த ரசாயன பொருள் அப்படிங்கிறது நீங்க அதிகமா விரும்பி சாப்பிடுற பஞ்சு மிட்டாயில இருக்கிறது வந்து விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது தொடர்பா தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில இப்ப வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் யூஸ் பண்றதுனால குறிப்பா குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேம்? இந்த இந்த ரோடியம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருமா? ஓகே, இத சாப்பிட உள்ள இருக்கு, அந்த பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்கு, இதுக்கு நிறைய பிரச்சனை வருமா? ஓகே, நிறைய டாக்ஸிக் இருக்கு. ஒன் இஸ் புற்றுநோய் வராது, ரொம்ப பயம் இருக்கேம்மா. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இது இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கார்சினோஜன். ஓகே, ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த நிறைய ஸ்லோவா இந்த ரோடியம் உள்ள போயிருக்கே நிறைய பிரச்சனை வரும். இட்ஸ் ஹேசர்டஸ் கெமிக்கல் அண்ட் ஹைலி டாக்ஸிக் அண்ட் கேன்சருக்கு நிறைய பயம் இருக்கு இந்த மருந்துல இருந்து. ஸோ இது இட்ஸ் அ பேண்ட் மெட்டீரியல். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், நல்லா இருக்கும், ஹெல்த்கே நல்லா இல்லையா. நிச்சயமா மேம், இப்போ இந்த புற்றுநோய் வந்து நிறைய உணவு வகைகளில் வந்து புற்றுநோயை வந்து தூண்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு வரோம். குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இந்தெந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னவா இருக்கும்? ஓகே, இந்த ஸ்லோவா இந்த நம்ம பாடி உள்ள இந்த ரோடியம் மாதிரி மெட்டீரியல்ஸ் போயிருக்கே ஃபர்ஸ்ட் இனிஷியல் உடனே ஒன்றும் ஆகாதே, அப்புறம் ஸ்லோவா நம்ம செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும், கேன்சர் செல்ஸ் மாறணும். ஓகே, மியூட்டேஷன் வரும், டிஸ்பிளேஷா வரும், அப்புறம் புது கேன்சர் ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய கேன்சர் இந்த மாதிரி லைக் டொபாக்கோ எப்படி இருக்கு, சிகரெட், பான், பராக், பீடி, அதுல இருந்து இமீடியட்டா டொபாக்கோ சாப்பிட்டு கேன்சர் வராது. கொஞ்ச நாளா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பெரிய வியாதி வரும். இதே ஆல்சோ ரோடியம் அந்த மாதிரி கார்சினோஜன். டொபாக்கோ மாதிரி அவ்வளோ பெருசா கிடையாது, பட் இட்ஸ் ஸ்டில் ப்ராப்ளம். லோ டோஸ்ல இந்த பாடி உள்ளே போயிட்டு நமக்கு செல்ஸ் மாறணும், சேஞ்ச் ஆயிடும், மியூட்டேஷன் ஆயிடும், அண்ட் கேன்சர் செல்ஸ்ல இருந்து மாறணும். அண்ட் ஸ்லோ ஆஃப் 3 years to 5 years கழிச்சு இந்த ரோடியம் எக்ஸ்போசர்ல இருந்து நமக்கு புற்றுநோய் வரும். லைக் அனதர் எக்ஸாம்பிள், ஆஸ்பெஸ்டஸ் ஃபேக்டரியில அனலின் டை ஃபேக்டரியில இருந்து என்ன வரும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஒர்க்கர்ஸ்ல பாடி உள்ள ஸ்லோவா போயிட்டு 5 years 10 years கழிச்சு அப்புறம் புற்றுநோய் வரும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புற்றுநோய் இருக்கு, அந்த வரும். ஸோ அதனால பயம் இருக்கு. ரோடியம் இஸ் கார்சினோஜெனிக், ரொம்ப டாக்ஸிக் இருக்கு. ஸோ என்வாயன்மெண்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு நாம இப்போ இமீடியட்டா ஆக்ஷன் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. நிச்சயமா இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் யூஸ் பண்ண உணவுகளை வந்து உட்கொண்டா என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் உண்டாகும் மக்களுக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி மேம். அடுத்ததாக இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சார், புதுச்சேரியில இப்ப தடை செய்யப்பட்ட ரசாயன பொருள் வந்து அதிக அளவுல பஞ்சு மிட்டாயில யூஸ் பண்றது வந்து கள ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதை புதிய தலைமுறை பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல இப்ப அங்க தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்ல. சென்னையிலையும் தமிழகத்திலையும் அந்த மாதிரி ஆய்வு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மேடம். இப்ப எல்லாமே நிறைய நம்ம பார்த்தோம்னா இங்க பீச் சைட்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு மெரினா பீச் சைட்ஸும் இருக்கட்டும், நம்ம பெசன் நகராட்டம் வந்து இந்த பஞ்சு மிட்டாய்கள் வித்துட்டு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ். நான் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எங்களோட டீமை வந்து நான் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டா அந்த பஞ்சு மிட்டாய் யாரெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, எங்க இது ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபபிளி இன்னைக்கு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ள அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். அந்த கெமிக்கல்ஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேல வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். நிச்சயமா ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஆய்வு செய்யறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அப்படி தடை செய்யப்பட்ட அந்த ரசாயன பொருட்கள் அதிக அளவுல யூஸ் பண்றாங்க அந்த கடை உரிமையாளர்களாகட்டும் அந்த விற்பனையாளர்களாகட்டும், அது வந்து உங்களோட ஆய்வுல தெரிய வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? மேலும் இந்த விஷயம் தொடராம இருக்கிறதுக்கு உங்க தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சார்? முதலாவது நாங்க அங்க இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா முதலடியாக அந்த கடையில இருக்க கடையை வந்து சீல் பண்ணிடுவோம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் வந்து நாங்கள் கைப்பற்றிடுவோம். எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய மெஷினரிஸ் முதற்கொண்டு நாங்கள் சீஸ் பண்ணிடுவோம். அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்போம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க லைசன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையான்றது நம்ம செக் பண்ணும். ப்ராபபிளி 99% அவங்க வந்து இந்த மாதிரி இல்லீகலா பண்றவங்க வந்து லைசன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கெமிக்கல் வந்து கம்ப்ளீட்டா எஃப்எஸ்எஸ்ஐல வந்து பேன் பண்ண ஒரு கம்பெனி இது மெயின்லி பாத்தீங்கன்னா வந்து பிரிண்டிங், டை, டெக்ஸ்டைலுக்கு, பேப்பர் பிரிண்டிங், பெயிண்ட்ஸ் அண்ட் லெதருக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஃபுட்டு செயின்லேயே வராது. அதனால இது கம்ப்ளீட்டா தடை செய்யப்பட்ட பொருள். அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு அப்புறம் அவங்க மேல அந்த சாம்பிள்ஸ் எடுப்போம். அந்த சாம்பிள்ஸ் வந்து
மனிதர்கள் உட்கொள்ள தகுந்தது அற்றது அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னா உடனடியாக அவங்க மேல வந்து கிரிமினல் கேஸ் பதியப்பட்டு ஆனரபிள் கோர்ட்ல வந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணிடும். அவங்க ஆனரபிள் கோர்ட் வந்து அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமா சார். இந்த மாதிரி உணவு வகைகள்ல வந்து நிறத்தை கூட்டுறதுக்காக தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல தொடர்ந்து சேர்க்கப்பட்டு வருது. நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப பஞ்சு மிட்டாய் விவகாரம் வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதை தொடர்ந்து ஆய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி உணவகங்கள்ல இந்த மாதிரி நிறமூட்டிகள் வந்து யூஸ் பண்ணப்படுறதுக்கு அப்படின்னு ஏதாவது அளவு இருக்கா? அதை மீறி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை சார் இருக்கு? இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த டையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொடமின்டி வந்து இட்ஸ் அ பிராண்ட் ப்ராடக்ட் தான். அது மெயினா பாத்தீங்கன்னா இந்த நம்ம உணவு இதுல பாக்குறதுன்னா மெயின்லி இந்த சில்லில ஆட் பண்ணுவாங்க, பிளம்ப் இந்த இது யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த மஞ்சள் நல்லா வர்றதுக்கு ஜாகரியில வந்து அவங்க அதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த பொருளை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாமல் எங்களுக்கு மறைமுகமாக அதை வந்து அவங்க சில பேர் வந்து கையாளுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்க மேலே வந்து நாங்கள் கேஸும் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை மூலயமா பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படியெல்லாம் இந்த டைக்கு எதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராகி எல்லாம் எடுத்துட்டா கூட ராகிலே கலக்குறாங்க. ராகி வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய டயபெட்டிக் சாப்பிட்றோம். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துட்டா கூட அந்த ராகி எடுத்து சும்மா கையில் ஒரு ஈர துணியோ எடுத்து வச்சு ஒரு பார்த்தோம்னாவே அந்த டைக்கு அந்த பஞ்சில் ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி எளிமையான டெஸ்ட்டுகள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது தவறு செய்கிற பட்சத்தில் இருக்கிறாங்க, இந்த கடையில் வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி சாயம் போகுது, இது மாதிரி கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அந்த கடை மேலேயே நடவடிக்கை படும். அந்த கடைக்காரங்க யாருக்கிட்ட வாங்கினாங்க, எங்கே வந்து இந்த டை வந்து கலக்குறாங்க அப்படின்றது முதற்கொண்டு நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் மேடம். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி சார்.